இந்த தாய்மொழி கல்வியை பற்றி நம்ம பேசி பேசி ஓஞ்சு போனோம்ங்க. என்ன காரணம் தெரியுங்களா? எங்கே தான் தமிழ் இருக்குது சொல்லுங்கள் பார்ப்போம். பள்ளிக்கூடத்தில் முதல்லலாம் பார்ட் 1 தமிழ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ செகண்ட் லாங்குவேஜுங்கிறான் தமிழை போய். தமிழ்நாட்டில் செகண்ட் லாங்குவேஜ் தமிழ் எப்படி இருக்கும்? அப்போ முதல் லாங்குவேஜ் அது. அப்புறம் பிரிட்டிஷ்காரனுக்கு முதல் லாங்குவேஜ் இங்கிலீஷ், ரைட்டு. நமக்கு என்ன? நமக்கு தமிழ் தானே. எங்கே இருக்குது? ரொம்ப கொடூரமாக இருக்குது. ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். ஒரு குழந்தைகிட்ட அந்த பச்சை பென்சில் எடு அப்படின்னு சொன்னேன். அது 10 நிமிஷம் சுற்றி வந்து பச்சைன்னா என்னான்னு கேட்டுச்சேன்ட்ட. க்ரீனா அப்படின்னு கேட்டுச்சு. நான் என்ன சொல்லுவேன்? பச்சைமா மலைபோல் மேனி பவளவாய் கமல செங்கன் அச்சுதா அமரதேரேன்னு சொல்லி கொடுத்த அந்த பாட்டெல்லாம் போய் நிறம் தெரியலங்க. நிறம் தெரியல பிள்ளைக்கு. எப்படி சொல்லுவீங்க? காரணம் என்ன? நம்ம சொல்லிக் கொடுக்கல, வேறு என்ன செய்ய முடியும்? சரி, தாய்மொழி கல்வி படித்து என்ன செய்ய போகிறோம்? ஒரு கேள்வி கேட்குறோம். என்ன படித்து தான் என்ன செய்ய போகிறோம்? இங்கிலீஷ் படித்த உடனே எல்லாத்துக்கும் உடனே வேலை கிடச்சிட்டு தான். இங்கிலாந்துலேயும் வேலை இல்லாதவன் இருக்கான்ல, யோசிச்சு பாருங்கள். இங்கிலாந்துலேயும் வேலை இல்லாதவன் இருக்கான், அமெரிக்காலேயும் வேலை இல்லாதவன் இருக்கான். அவன் என்ன இங்கிலீஷ் படிக்காமலா இருக்கான்? ஆங்கிலம் என்பது ஒரு மொழிங்க, அறிவில்லை. முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் 4 4 8ங்கிறீங்க. நான் 4 + 4 = 8 அப்படின்னு சொல்கிறேன். நான் ஒன்று என்ன அறிவு அப்படின்னு சொல்கிறதா என்னை போய்? அதே நம்பரை தான் நான் சொன்னேன், அவ்வளோதானே. நம்முடைய மொழியை எப்படி புரிஞ்சுக்கிறணும்? 2000 ஆண்டு பழைய மொழிங்கிறோம். எப்படி சொல்லலாம்? எப்படி சொல்லலாம்னா, கிரேக்கம், லத்தீன், ஹீப்ரு 3 மொழியும் மேற்கத்திய மொழி, 6 மொழிகள் செம்மொழி. அப்புறம் சீனம், சான்ஸ்கிரிட், தமிழ். இதில் என்ன வேறுபாடுன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த முதல்ல சொன்ன 3 மொழியும் இன்றைக்கி பேசப்படுதா எழுதப்படுதான்னு இல்லைங்க. கிரேக்கம், லத்தீன், ஹீப்ரு தான் அதனுடைய கிளை மொழி தான். அராமிக் அதான் இயேசுநாதர் பேசிய மொழி. இந்த 3 மொழியும் இன்றைக்கி பேச்சு வழக்கில் கிடையாது. சரி, சீன மொழிக்கு வாங்க. 6000 எழுத்து அங்கே மொத்தம் உண்டா. அதில் 600 எழுத்துக்களோ 800 எழுத்துக்களோ தெரிஞ்சவங்க தான் பண்டிதர்கள்ங்கிறாங்க. சான்ஸ்கிரிட் அது பேச்சு மொழியானா கிடையவே கிடையாது. அது வந்து மந்திர மொழி. எங்கே யாராவது 2 பேர் சான்ஸ்கிரிட்டில் பேசிட்டு போனோம் நீங்கள் காட்டுங்க பார்ப்போம். அப்போ 2000 வருஷமாக பேச்சு மொழியாக இன்றைக்கும் உயிரோடு இருக்கிற மொழி நம்ம தமிழ் மொழி தாங்க. எவ்வளோ பெரிய ஆச்சரியம் பார்த்தீங்களா? அது மட்டும் இல்லை, 6 கிடந்தன்ன அகல் நெடும் தெருக்கள்ங்கிறான் மதுரை காஞ்சியில். 6 கிடந்தன்ன அகல் நெடும் தெருக்கள். இதில் எந்த வார்த்தை புரியல? தெரு இருக்கா இல்லையா? அகல் நெடும் தெருக்கள். நெடும்னா இப்போ நீண்ட. 6 கிடந்தன 6 போன்ற அகன்ற நீண்ட வீதிகளை உடையது மதுரை. இது எப்போ எழுதுனது? 2000 வருஷத்துக்கு முதல்ல எழுதுனது. எனக்கு புரியலைன்னு சொன்னால் நான் என்ன செய்ய முடியும்? இப்போ நீங்கள் என்ன செய்யணும் தெரியுங்களா? புரிஞ்சு கொள்கிற மாதிரி ஒரு விஷயத்தை, ஒரு ஹிந்தி படத்தை உட்காந்து பார்க்குறோம், ஒரு இங்கிலீஷ் படத்தை உட்காந்து பார்க்குறோம். ஆனால் இப்போல்லாம் இங்கிலீஷ் படம் நல்லா தமிழ் பேசுதுங்க. நம்ம ஒன்றும் கவலையப்பட வேண்டாம். தமிழ் படம் தான் இங்கிலீஷ் பேசுதே தவிர இங்கிலீஷ் படம் நல்லா தமிழ் பேசுது. சரி, இதுக்கு என்ன பண்ணலாம்? ஒன்றுமே வேண்டாம். எனக்கு தெரிஞ்ச ஒரு யோசனை சொல்கிறேன். நான் பல இடத்துல சொல்லி பார்த்துட்டேன், யாரும் கேட்கல. என்ன யோசனை தெரியுங்களா? இந்த கட் ஆஃப் மார்க் இப்போ வரப்போதில்ல, +2 ரிசல்ட் வந்துருச்சு. கட் ஆஃப் மார்க்னு அலையிறாங்கல்ல. இந்த கட் ஆஃப் மார்க்கில் தமிழ் மதிப்பெண்ணையும் சேர்த்து மதிப்பிடப்படும்னு ஒரு வார்த்தை நீங்கள் சொல்லட்டும், அரசாங்கம் சொல்லட்டும். மறு நிமிஷம் எல்லோரும் எல்கேஜி தமிழ் படிப்பான். தமிழ் கட்டாயம் படிக்க போயிடுவான். கட் ஆஃப் மார்க்கில் தமிழ் உண்டுன்னு சொல்லட்டும். சரி, அடுத்தது வாங்க. ஜெர்மனியில், ஜப்பானில் என்ன படித்தாலுங்க அந்த நாட்டினுடைய கிளாசிக்கல் லிட்ரேச்சர் படிக்கணும். அதாவது மருத்துவம் படித்தாலும், பொறியியல் படித்தாலும், சட்டம் படித்தாலும், வேளாண்மை படித்தாலும் தமிழ் அவனுடைய மொழி படிக்கணும். எது? கிளாசிக்கல் லிட்ரேச்சர். 2000 வருஷம் பழசு இருக்குன்னு சொன்னால் அந்த பழைய ஒரு இலக்கியத்தை படிக்கணும். இங்கே அது மாதிரி எங்கேயாவது வச்சுருக்கோமா? 10th தமிழ் இல்லைங்கிறான். +2 நான் தமிழ் எடுக்கவே இல்லைங்கிறான். இப்போ நினச்சி பாருங்க, டாக்டராக வரக்கூடிய ஒரு நோயாளிகிட்ட அவர் எந்த மொழியில் பேசுவார்? அதை காட்டிலும் ஒரு வழக்கறிஞர் எந்த மொழியில் வாதாடுவார்? ஒரு பொறியாளர் எந்த மொழியில் கட்டடம் கட்டுறதுக்கு தான் அந்த கிளைண்ட்டை போய் பேசுவார்? அப்போ உயர்கல்வியில் தமிழ் வந்ததுன்னு சொன்னால் நாம் புரிந்து கொண்டு அந்த தமிழை படிப்போம். கட் ஆஃப் மார்க்கில் தமிழை சேர்க்கணும், உயர்கல்வியில் தமிழ் வரணும். இந்த 2 விஷயத்தை சட்டப்படி கொண்டு வந்துட்டோம்னு வச்சுக்கோங்க, தமிழ் சத்தியமாக வளருங்க.